மெகா 24 நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் வி சிந்து. மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 மாத குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். குழந்தைகள் வளரும் பொழுதே, அதாவது 6 மாதத்தில் 6 மாதம் முழுவதுமாக நம்ம கண்டிப்பாக தாய்ப்பால் அப்படிங்கிற ஒன்று தான் கொடுக்கணும். 6 மாதம் முழுமையடைந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இணை உணவுகள் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழப்பத்தில் தான் இருக்கும். இது போக 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம தாய்ப்பால் அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்போ தான் குழந்தைங்களோட டைஜஷன் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும். 6 மாதத்துக்கு மேலே முழுமையடைந்த குழந்தைங்களுக்கு நம்ம இணை உணவுகள் கொடுக்கும்பொழுது குழந்தைங்களோட செரிமான உறுப்புகள் அப்படிங்கிற ஒன்று ஆக்டிவ் ஆகும். அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மூளையோட செயல்பாடுகள், அவங்களோட காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், ஒவ்வொரு மைல்ஸ்டோன்ஸுமே அப்போ தான் நல்ல அதிகப்படியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு 6 மாதம் முழுமை அடைந்ததும் நீங்கள் சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு தான் குழந்தைங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய இணை உணவுகள் முதல் முறையாக நம்ம கொடுக்கக்கூடிய திட உணவு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்ச உணவுகளாக கொடுக்கறது தான் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். கடையில் செஞ்ச உணவுகளாக இருக்கட்டும், இல்லை பேக்கட் ஃபுட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்காதீங்க. குழந்தைங்களுக்கு 1 வயது 1.5 இயர்ஸ் வரையுமே நீங்கள் தாய்ப்பால் அப்படிங்கிற ஒன்று சேர்த்து தான் கொடுக்கணும். அதற்கு இணையான உணவுகள் கொடுக்கும்பொழுது முதல் படியாக சேர்க்கக்கூடிய சுவைகளை அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது உப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை, மாட்டுப்பால், இந்த பசும்பால், இந்த மாதிரியான உணவை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் உணவு கொடுக்கும்போது. ஏன்னா இந்த உப்பு, சர்க்கரை இது எல்லாமே தாய்ப்பால்லே போதுமான அளவு இருக்கும். நீங்கள் பசும்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா பசும்பாலை டைஜஷன் பண்ணக்கூடிய தன்மை குழந்தைங்களோட வயிற்றில் இருக்காது. அப்போ அதை தொடர்ந்து பால் எதிர்த்து வாந்தி எடுக்கிறது, இல்லை குழந்தைங்களுக்கு டயரியா மாதிரி போகிறது, இல்லை அதிகப்படியான சளி தொந்தரவு, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு இதுலேயே ஸ்டார்ட் ஆகிடும். இது போக நம்ம கொடுக்கக்கூடிய முதல் உணவு எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு அரிசி சேர்ந்த உணவுகளாக தான் இருக்கட்டும். அது எந்த வகையான அரிசியாக இருக்கட்டும், பச்சரிசியாக இருக்கட்டும், புழுங்கல் அரிசியாக இருக்கட்டும், சிவப்பு அரிசியாக இருக்கட்டும், எந்த வகையான அரிசியாக இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு அரிசி உணவு அப்படிங்கிற ஒன்று தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கணும். 2வது பருப்பு வகைகளை ஆரம்பிக்கலாம். பருப்பு வகையில் துவரம் பருப்பு, இல்லை பச்சை பருப்பு, பாசிப்பருப்பு, எந்த பருப்பாக இருந்தாலுமே நீங்கள் பருப்பு வகைகள் அப்படிங்கிற ஒன்று தைரியமாக ஆரம்பிக்கலாம். இது போக காய்கறிகள் அப்படின்னா நீர் காய்கறிகள் அப்படிங்கிறது ஒன்று நல்லா கொடுக்கலாம். ஏன்னா நீர் காய்கறிகள் அப்படிங்கிறது குழந்தைங்களோட டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், நல்ல செரிமான சக்தியை கொடுக்கும். இதுக்கு நீங்கள் காய்கறிகள் ஒரு பரங்கிக்காய், பூசணிக்காவாக இருக்கட்டும், இல்லை சௌச்சவ்வாக இருக்கட்டும், சுரக்காவாக இருக்கட்டும், இந்த நீர் காய்கறிகளை தோல் நல்லா சீவிட்டு அதை வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட செரிமானம் அப்படிங்கிற ஒன்றுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது போக பழங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆப்பிளில் ரெட் ஆப்பிளுமே கொடுக்கலாம், க்ரீன் ஆப்பிளுமே கொடுக்கலாம். 2 ஆப்பிளுமே குழந்தைங்களுக்கு தோல் நல்லா சீவிட்டு கொடுக்குறது, அதை வேக வச்சு கொடுக்கணும். அதை அப்படியே நம்ம கொடுக்குற அளவுக்கு குழந்தைங்க சாப்பிட முடியாது. ஸோ தோல் நல்லா சீவிட்டு அதை ஆவியில் நல்லா வேக வச்சு அதை மசிச்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு இன்னுமே அந்த இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒன்று நல்லாவே கெயின் ஆகும். இது போக பழங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை கொடுக்கக்கூடாதா, அப்படி கொடுத்தா சளி எதனா பிடிக்குமா, சளி பிடிச்சிருக்கும் போது குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கலாமா அப்படின்னு பெற்றோர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். வாழைப்பழம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா வாழைப்பழத்தில் நிறைய பொட்டாசியம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வாழைப்பழத்தை குழந்தைங்களுக்கு அவங்களோட செரிமான தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதை நல்லா ஆவியில் வேக வச்சு அதை மசித்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம். வாழைப்பழத்தில் ரஸ்தாலியாக இருக்கட்டும், முந்தனா இருக்கட்டும், பச்சை வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், அதுவே நேந்திரப்பழம் அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும் நேந்திரப்பழத்தை நல்லா ஆவியில் வேக வச்சு கொடுங்க. ஏன்னா அதை அப்படியே சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு டைஜஷன் ஆகாது. ஸோ ஆவியில் அதை வேக வச்சு கொடுக்கும்போது இன்னும் ரெட்டிப்பு ஆற்றல் மாதிரி அது இன்னுமே டைஜஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான பழ வகைகள் நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது போக குழந்தைங்களுக்கு கிழங்கு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரியான கிழங்குகள் கொடுக்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறது ராகி குழந்தைங்களுக்கு சேர்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க.
ராகி வந்து இப்போதைக்கு வந்து அதாவது 1 வயசுக்குள்ளே நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஏன்னா அது வந்து அதிகப்படியான பசி தன்மையை வந்து குறைக்குது. ஸோ அது சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த பசி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று குறையிறதுனால அடுத்த ஃபுட் அதாவது அடுத்த நேரத்துக்கு அவங்க சாப்பிடும்போது ரொம்பவே வந்துட்டு கம்மியான ஃபுட்டு தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் ராகி மட்டும் ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் கொடுக்குறது இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். 7 மாதங்கள் அந்த மாதிரி நிறைந்த உடனே நீங்கள் குழந்தைங்களுக்கு ரவையாக இருக்கட்டும் இல்லை சிறுதானிய ஐட்டங்கள் இதெல்லாமே வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு 8 மாதத்துக்கு மேலே நீங்கள் மாமிச உணவுகள் வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது சேர்க்கறதுனால எதனா ஆகுமோ அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் மட்டனாக இருக்கட்டும், அதாவது நல்ல வெள்ளாட்டு கறியாக இருந்து அதை சூப் மாதிரியோ இல்லை குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கும்போது அதற்கு தேவையான டைஜஷன் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களுக்கு ஒரு விதமான புது வகையான உணவுகளை வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ஆட் பண்ணாதான் குழந்தைங்களுக்கு அந்த பசித்தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ஒன்றுமே வராமல் அந்த பசி அப்படிங்கிற ஒன்று நார்மலாக வந்து வரும். இது போக குழந்தைங்களுக்கு வந்து பஞ்சமுட்டி கஞ்சி அப்படிங்கிற ஒன்று நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான கஞ்சி சூர்ணங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களோட உடல் எடையுமே அதிகரிக்கும். அவங்களுடைய அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல வந்து ஒரு இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் ஐட்டமாக இருக்குது இந்த பஞ்சமுட்டி கஞ்சி. பச்சரிசி, உளுந்து, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, இது வேர்க்கடலை இந்த மாதிரியான ஐட்டங்களை வந்து சேர்ந்து அரைச்சி நீங்கள் கஞ்சி ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். இது போக குழந்தைங்களுக்கு அரிசி கூட பொரிக்கடலை இல்லை ஏலக்காய் இந்த மாதிரி அரைச்சி ஒரு அதாவது அரிசி வந்து ஒரு 500 கிராம், பொரிக்கடலை வந்து அதுக்கு பாதி 250 கிராம், இந்த ஏலக்காய் வந்து ஒரு 4 இது சேர்த்து அரைச்சி ஒரு கண்டெய்னரை வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை வந்து குழந்தைங்களுக்கு கஞ்சி ஃபார்மேட்டில் வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு எல்லாமே வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். இது போக என்ன காய்கறிகள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு காய்கறி மட்டும் இல்லாமல் 2 காயை சேர்த்துக்கோங்க. ஒன்று கேரட் சேர்த்துக்கோங்க, ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, அது கூட ஒரு பருப்பு. இந்த மாதிரி போட்டு அதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி அதை நல்லா வேக வச்சு அதை நீங்கள் கிரைண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா கேரட்டில் நிறைய விட்டமின் ஏ இருக்குது, உருளைக்கிழங்குல நிறைய மாவுச்சத்துக்கள் வந்து இருக்குது. இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து கொடுக்கலாம். இது போக பப்பாளி நிறைய குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. பப்பாளியை வந்து அதாவது தோல் வந்து சீவிட்டு கட் பண்ணி அதை பாலோடு அரைச்சி நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தேவையான வைட்டமின் ஏ, கண்ணில் ஏற்படக்கூடிய குறைபாடு அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது போக கோதுமை அந்த மாதிரியெல்லாம் நம்ம உணவில் வந்து சேர்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கோதுமை கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கலாம். கோதுமை கூட பாசிப்பருப்பு இந்த மாதிரி அரைச்சி கொஞ்சம் அதில் கருப்பட்டி அந்த மாதிரி அரைச்சி நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு குழந்தைங்களுக்கு அதை ஒரு கஞ்சி ஃபார்மேட்டில் வந்து கொடுக்கும்போது அதன் மூலயமா கொடுக்கக்கூடிய குளூட்டின்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து போதுமான அளவு கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு வயசு வரை குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உணவுகள் ஒவ்வொரு உணவுப் பொருட்களாக புதுசாக நம்ம சேர்த்துட்டு வரும்போது அவங்களுடைய செரிமான சக்தி அப்படிங்கிற ஒன்று நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்படி சாப்பிடும்போது குழந்தைங்களோட உடல் எடை அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக வந்து ஏறதான் செய்யும். இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சேர்க்கும்போது அவங்களோட உடல் எடைங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்க உதவும். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.